ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஆல்ரவுண்டர். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் ரோஸ் செடி இருக்காங்க பாருங்கள். கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் பூக்குன்னா என்னெல்லாம் உரங்கள் போடணும், எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கொடி ரோஸ் வகையை சேர்ந்ததுங்க. கொடி ரோஸில் மெனி கலர்ஸ் இருக்குது. நான் ஒயிட் கலர் வச்சுருக்கேங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டில் இதுவும் ஒன்றுங்க. இதில் நல்ல முள்ளே இருக்காதுங்க, கொஞ்சம் கூட முள்ளே இருக்காது. ஒரு முள் கூட பார்க்க முடியாது. முள்ளே இல்லாத ரோஸுங்க, கொடி ரோஸ். ரொம்ப அழகாக இருக்கும். கொத்து கொத்தாக பூக்கள் வரும் பாருங்கள். ஒரு கொத்தில் 3-4 பூ கூட வரும். இது பேபி பிளான்ட்டு தாங்க. இது இன்னும் வளர வளர நிறைய பூக்கள் வரும். இது ஆல்ரெடி நான் வச்சுருந்தேங்க. நாங்கள் வீடு மாற்றும் போது அந்த பிளான்ட் பராமரிக்க முடியாதனால பார்த்துக்க முடியல. நீங்களும் இந்த பிளான்ட் கிடச்சிதுன்னா வாங்கி ஒரு சின்ன மீடியம் சைஸ் பாட்டில் வச்சாலே போதும். இதுக்கு உரங்கள்னு பார்த்தா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வெஜிடபிள் வேஸ்டேஜு, ஸ்கின்ஸு இதெல்லாம் போட்டாலே போதும். வெங்காயத்தோல், பூண்டு தோல், டீ தூள், அது வடிகட்டுறது இதெல்லாம் போட்டாலே போதுங்க. ரொம்ப பெரிய உரம்லாம் நான் எதுவுமே போடலைங்க. மாட்டு சாணம் அப்பப்போ கிடைக்கும் போது போடுவேன். இந்த பிளான்ட் சன்லைட்டில் வைங்க, அப்போ தான் நல்லா க்ரோத் ஆகும். மாட்டு சாணம், வெஜிடபிள் வேஸ்டேஜ் இது போட்டாலே நல்லா வளரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.